வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். சாபம் பலிக்குமா? நிச்சயம் பலிக்குங்க. ஆனா யார் குடுக்குறா அப்படின்றத பொறுத்து. பெத்தவங்களுக்கு சாப்பாடு சரியா போடாம, இன்னொருத்தன் வந்து குடுத்துட்டு போனா, அது உங்களுடைய வாழ்க்கைக்கு இழுக்கு. அது முதல் தப்பு. அடுத்தது, முதியவர்கள் உடல் நலம் சரியில்லாம இருக்கும்போது, "நீ சின்ன வயசுல அந்த ஆட்டம் ஆடுனியே, அதனால தான் கடவுள் உனக்கு இப்படி குடுத்துருக்கான்." அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்க யாருங்க சொல்றதுக்கு? இது இறைவனுடைய செயல். இந்த இடத்துல உங்களுக்கு பேச தகுதியே கிடையாது. அத செய்யக்கூடாது. தப்பான விஷயம். அவங்க அதனால கண்மூடி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா கூட, அது பல மடங்கு உங்கள திருப்பி அடிக்கும். அதே சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வரும். இல்லன்னா, உங்க பிரியமானவங்களுக்கு அது நடக்கும். இன்னொன்னு மன ரீதியான துன்புறுத்தல். இது ஒரு வகையான பழக்கம். சில இல்லங்கள்ல நடக்கும். இருக்கிற உறவுகள் முன்னாடி நல்லா பேசுறதும், அந்த உறவுகள் யாரும் இல்லன்னும்போது, ரகசியமா வார்த்தைகளால காயப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, இது வந்து அவங்க வந்து வெளியில சொல்ல முடியாத ஒரு மன ரீதியான காயம். மன உளைச்சல்ன்னு சொல்லலாம். ஆத்மாவை சீண்டி வேலை பார்க்குற வேலை. மனுஷன அடிக்கலாம், உதைக்கலாம், மன்னிப்பு கேட்கலாம், தப்பில்ல. ஆத்மா வந்து இறைவனுக்கு சொந்தமான ஒரு பார்ட், ஒரு துளி. ஏற்கனவே உங்களுக்கு முன்பதிவுல சொல்லியிருப்பேன். ஆத்மான்றது இறைவன் கிட்ட இருந்து வர ஒரு துளி தான் அந்த ஆத்மா. அதனால தான் ஆத்மா தினமும் இறைவனை போய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த இறந்த பிறகும் அந்த ஆத்மாவை யாரும் திட்டக்கூடாது. ஏன்னா, அந்த ஆத்மாவும் இறைவனும் ஒன்று. இறைவன் சொன்ன செயல தான் அது செய்யுது. அந்த ஆத்மாவ வந்து இறந்த பிறகு, இருக்கும்போது ஒருத்தர் ஆத்மாவ இன்னொருத்தர் நோக வைக்கக்கூடாது, அழ வைக்கக்கூடாது. அடுத்தது பெண் பாவம். பெண் பாவம்ன்றது வந்து, அந்த பெண்ணுக்கு எதுவுமே தெரியாம இருக்கும்போது, சில தவறான செயல்களால அந்த பெண்ண காயப்படுத்துறது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். உங்களுடைய குடும்பத்துல பெண் வம்சத்த நீங்க நல்லபடியா பார்க்க முடியாது. இது உங்களுக்கு நான் சொல்லும்போது தெரியாது. அது வந்து அவ்ளோ பெரிய பிரச்சனைகள குடுத்துரும். இது இல்லாம இன்னும் நெறைய பாவங்கள். சகோதரர்கள் பாவம். சகோதரர்கள்னா பங்காளி. பங்காளின்னா அண்ணன், தம்பி. இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணன் வந்து கேன்சர்ல இருக்கார். தம்பிக்கு அண்ணன் மேல உயிரு. அண்ணன கேட்காம எதையும் செய்ய மாட்டார். அப்ப வந்து அந்த தம்பிக்கு அண்ணனை எப்படியாவது காப்பாத்தணும்னு இஷ்டம். தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு தெரியாது எங்க அண்ணன காப்பாத்தணும். அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. அதுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய சொத்தெல்லாம் யாரையும் கேட்காம வித்து அண்ணன காப்பாத்திட்டாரு. அண்ணன் பொழைச்சு வந்துட்டாரு. வந்ததுமே அண்ணனுடைய மனைவி ரொம்ப பக்குவமா அவர பார்த்துக்கிட்டு, அவர திரும்பவும் வியாபாரம் செய்ய வச்சுட்டாங்க. இப்ப நல்ல லாபம். பணம் சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தம்பிக்கு வந்து அண்ணன் நல்லா இருக்காரு. ஆனா அண்ணனுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்றக்கூடாது. அந்த பணத்துக்காக அவரு எவ்வளோலாம் அலைஞ்சாரு, எப்படியெல்லாம் பேச்சு வாங்குனாரு, அதெல்லாம் அவரு மனசு மாத்திரம் அனுபவிச்ச ரகசியம். அந்த மனத்தாங்கல்னால, அந்த மனப்பிரச்சனையால அவரு நோய் வந்து இறந்துட்டாரு. இது அண்ணனுக்கு தெரியும்போது கஷ்டமா இருந்தது. ஆனா, அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாருன்றது அண்ணனுக்கு தெரியாது. அண்ணனுடைய மனைவிக்கு தெரியும். அவங்களும் எடுத்து சொல்லல. இந்த குடும்பம் வாழ வழி தெரியாம, நில தடுமாறி, எந்தவித உதவுறதுக்கு யாரும் இல்லாம, எங்கேயோ போய், ஏதோ அவங்கனால முடிஞ்ச ஒரு 4 வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த குழந்தைங்கள படிக்கவும் வச்சாங்க. இந்த பாவம் கண்டிப்பா அண்ணன் குடும்பத்துக்கு போய் சேரும். நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். எதனால என்ன ஆச்சு?
உங்களுக்கு செஞ்சதுனால நீங்க உதவி செய்யணும்னு கிடையாது. உங்க கூட ஒரு பிறந்த ஒரு சகோதரர் துன்பப்படுறாருன்னும்போது, பணம் பெருசு இல்லங்க. சாதாரணமா நீங்க வீதியில பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் அர்ஜென்ட்டா முக்கியமா ஒரு வேலையா போயிட்டுருப்பான். ஆனா, போற வழியில ஒருத்தன் கீழ விழுந்தான்னா, அவன காப்பாத்தி மருத்துவமனையில சேர்த்துட்டு போவான். அவன் போற வேலை அவனுக்கு லாபம் குடுக்கலனாலும், கடவுள் அக்கவுண்ட்ல இவனுக்கு மிகப்பெரிய லாபம் வேற எது மூலியமாவது கிடைச்சிடும். நம்ம நெனைக்கிறோம், கடவுளுக்கு இது தெரிய வாய்ப்பில்ல அப்படின்னு. கடவுள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம். மன ரீதியா துன்பம் ரொம்ப ஆபத்து. சகோதர துன்பம் ஆபத்து. அதே மாரி குழந்தை இறந்தவர்கள், கணவன் இறந்தவர்கள். ஏன்னா இது வந்து எந்த தாயாலயும், பெண்ணாலயும் கொடுக்க முடியாத கடவுளே வந்து என்கிட்ட குடுத்துரு உன் புருஷன, உன் குழந்தைய குடுத்துருன்னா, என் உயிர எடுத்துக்கினாலும் எடுத்துக்கோ. என் கணவனையோ, குழந்தையோ கேட்காதன்னு தான் சொல்லுவா. ஆனா அப்படிப்பட்ட உயிர கடவுள் எடுக்குதுன்னும்போது, அந்த வாழற ஜீவன்கள் மிக பெரிய துன்பத்துல இருக்கும். கணவனை இழந்தவங்களோ, குழந்தைய பறிகொடுத்தவங்களோ. இவங்க கிட்ட நீங்க போயி, ஏதாவது திமிர்த்தனமோ, அல்லது அவங்கள அழ வைக்கிற முயற்சியோ, அவங்கள கேவலமா பேசுறதோ, அவங்கள ஒரு அவமானப்படுத்துறதோ பண்ணும்போது, அவங்க மனசு வலிச்சு அழுதா, அது நேரடி சாபமா உங்களுடைய குடும்பத்துக்கு திரும்பும். இது ரொம்ப ஆபத்தான விஷயம். நெறைய பேருக்கு தெரியாது. இது மாரி நெறைய சாபங்கள் இருக்கு. அதனால சாபம்ன்றது குடுக்குறவங்கள பொறுத்தது. ஆனா சில சாபம் இருக்கு. நம்ம வீட்டுக்கு வருவாங்க. உறவுன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்ல வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நீ தான் வசதியா இருக்கியே பணம் குடு. இல்ல. பாத்தியா பணம் வச்சுக்கிட்டு நான் கேட்டா இல்லன்ற. நிச்சயமா உனக்கு அந்த பணம் எதுக்குமே உதவாது. பார்த்துக்கிட்டே இரு. இதெல்லாம் சாபம் இல்லங்க. வயித்தெரிச்சல். வேலை செய்றவ இருப்பா. அம்மா இவ்வளோ சமைச்சியே எனக்கு கொஞ்சம் ஒரு வாய் சாப்பாடு குடு. என் குழந்தைக்கு சாப்பாடு இல்ல. குடுங்க. ஆனா வந்து நீ இவ்ளோ சமைச்சியே அப்படின்னு கேட்கறது வயித்தெரிச்சல். இப்படிப்பட்ட சாபமெல்லாம் பலிக்கவே பலிக்காது. ஆனா வந்து சாபத்துல மோசமானது மன உளைச்சல். இன்னொன்னு ஆத்மா ரீதியா துன்பப்படுத்துறது. அதுக்கு அனுமதி யாருக்குமே கடவுள் குடுக்கல. கடவுளே ஒரு துன்பத்த குடுத்திருக்கும்போது, அப்படிப்பட்ட ஜீவன்கள் வாழ்க்கையில விளையாடுனா, அது மிகப்பெரிய சாபமா போயிடும். பெண்களுக்கு குடுக்கக்கூடிய சாபம். அதாவது பெண்கள் வந்து வயிறு எரிஞ்சு, அதாவது அங்க என்ன நடக்குதுன்னு வெளியில கூட சொல்ல முடியாம, அவங்க அதிகாரத்தினாலேயும், பணபலத்தாலேயும், அந்த பெண்ணுக்கு செஞ்ச தீங்க மறைக்க நெனைச்சா, கண்டிப்பா அந்த வம்சத்துல பெண் அப்படின்ற ஒரு ஜீவனே இருக்காது. இருந்தாலும் நல்லபடியா இருக்காது. இது வந்து கருட புராணத்தில் சொல்லியிருக்கிற ரகசியம். நீங்க யாருக்கும் தெரியாதுன்னு நெனச்சு, நீங்க செய்ற ஒரு விளையாட்டுத்தனமான செயல் உங்க குடும்பத்துல கண்டிப்பா நெறைய பெண்கள் இருக்கும். ஆனா வந்து பிரச்சனைகள் அத விட அதிகமா நீங்க சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா, அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு ஞாபகத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த பிரச்சனைகள் அதிகம் வரும். பெண் சாபம் வாங்கக்கூடாது. இந்த இழந்தவர்கள் சாபம், கணவனையோ, குழந்தையோ இறந்தவர்கள் சாபம் அதிபயங்கரமானது. சரி, முனிவர்கள் குடுக்குற சாபம் அப்டின்னா, இவங்க வந்து குடும்பமும் தேவையில்ல, யாரையும் துன்புறுத்த நினைக்காத ஜீவன்கள். இறைவன் மாத்திரம் என் கூட இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற இந்த ஆத்மாக்கள் இறைவன மாத்திரம் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மனசுல யார பத்தியும் தவறா நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க துன்பம் செய்ய நினைச்சா, அவங்கள அங்கருந்து கெளப்பணும், இல்ல அவங்கள ஏதாவது அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா, அவங்க கோவத்துல உங்கள நிமிர்ந்து பார்த்தா கூட, உங்களுக்கு சாபம் அவங்க என்ன குடுக்கணும்னு நெனைச்சாங்களோ, அது அப்படியே உங்கள திருப்பி தாக்கும். அவங்களுக்கு நீங்க எதுக்காக இந்த
தவறை செய்றீங்களோ அதே தவறு உங்களுக்கு வாழ்க்கையில வரும். அதனால முனிவர்கள் சாபம் ரொம்ப ஆபத்து. ஏன்னா கடவுள் கிட்ட அவங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க பண்ற இந்த செயல் மிக ஆபத்தான ஒரு விஷயம். இது 2 இந்த சாபத்தை சொல்லிட்டேன். இப்ப அடுத்த ஒரு சாபம் இருக்கு. அது என்னன்னா, வயிறு எரிஞ்சு சொல்ற சாபம். இந்த அநீதிய வந்து ஒரு பெண்ணுக்கோ, ஒரு ஆணுக்கோ, ஆணால வந்து பெண்ணுக்கோ, பெண்ணால ஆணுக்கோ கிடைச்சிருக்கு. ஆனா வெளி உலகத்துக்கு அது தெரியாது. ஒரு பெண் வந்து ஆணை துன்பப்படுத்தியிருக்கலாம், அவரை அசிங்கப்படுத்தியிருக்கலாம், கேவலப்படுத்தியிருக்கலாம். ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்ணுக்கு சப்போர்ட். அதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணுக்கு வந்து தீங்கு செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும், "அக்கா உங்களுக்கு இது வேணுமாக்கா? நான் இதை செய்றேன்க்கா" அப்படின்னு செஞ்சு நடிக்கிறாங்க பாருங்க. இவங்களுக்கெல்லாம் சாபம் வந்து பயங்கரமா ரிப்பீட் ஆகும். இது வந்து வெளியில சொல்லாத ரகசியம். இந்த ஆணால மனைவி கெட்டவன்னு சொல்ல முடியாது. ஆனா வெளி உலகத்துல மனைவிக்கு நல்ல பேர் இருக்கும். இந்த பெண்ணால கணவன் மோசமானவன் சொல்ல முடியாது. ஆனா அவனுடைய தவறு அதிகமா இருக்கும். ஆனா இந்த தப்புக்கெல்லாம் சாபம் நம்ம கொடுக்க வேணாங்க. இவங்க ஆத்மார்த்தமா அத நினைச்சு கதறி விடுற கண்ணீர் இருக்குதுல்ல, அந்த ஒரு சொட்டு கண்ணீரும் பல மடங்கு அதிகமா பல பிறவிகள் உங்களை அழ வச்சிடும். அதனால சாபம் வந்து முக்கியமா என்ன சாபம்னு புரிஞ்சுக்கங்க. நீங்க போயிட்டு பெருமைக்கு அன்னதானம் பண்றேன்னு கோவில்ல குடுக்கும்போது, ஒருத்தருக்கு இல்லைன்னு சொன்னா, அவங்க தப்பா நெனச்சுப்பாங்களா? கிடையாதுங்க. வீட்ல ஒருத்தர காய போட்டு நீங்க போய் அன்னதானம் குடுத்தா, அந்த சாபம் உங்களுக்கு வரும். வீட்ல வயிறு காயிறவங்க நினைப்பாங்கல்ல, எனக்கு சாப்பாடு இல்ல, ஆனா ஊர் பெருமைக்கு அன்னதானம் அப்படின்னு. இது மாதிரி சாபம்லாம் தான் பலிக்கும். இப்ப சாபத்தோட வகைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால என்ன என்ன பிரச்சனைகள் வரும்ன்றது தெரியும். இந்த இறைவனா இருந்தா இந்த சாபம் எப்படின்னா, இறைவனுக்கும் இது பலிக்கும். ஏன்னா சாபம் அப்படின்றது வயிறு எரிஞ்சு குடுக்கறது. நம்ம காந்தாரிக்கும் இப்படிதான். கோபம் வந்துருச்சு. தன்னுடைய மகன்கள் அத்தனை பேரும் இறந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு பசங்க நல்ல பசங்க இல்லைன்றது தெரியும். அதனால தான் அவங்க ஒரு முறை வந்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் கேட்கும் போதும், நீங்க செய்யற செயல் நல்லதா இருந்தா வெற்றி உங்களுக்கு கிடைக்கட்டும். நீங்க செய்யற செயல் தவறா இருந்தா அதே பிரச்சனை உங்களுக்கு வந்து அவங்களுக்கு யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது போகும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எந்த இடத்துலயும் நீங்க தான் ஜெயிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு நியாயமான பெண். கற்புடையவள். கற்புடையவள் அப்படின்னா, கணவன் பார்க்காத உலகத்தை தான் பார்க்க கூடாதுன்னு கண்ணை கட்டிக்கிட்டாங்க. நம்ம பதிவிலேயே காந்தாரியுடைய கதை இருக்கு. கேளுங்க. கண்ணை கட்டிக்கிட்டாங்க. அப்ப அந்த கற்புன்றது வந்து எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. அந்த கற்பு தாங்க நம்ம கண்ணகிய மதுரையே எரிக்க வச்சது. அந்த ஆற்றல் வந்து குலத்தையே அழிக்க வைக்கும். அந்த கற்பு மேல சந்தேகம் அப்படின்றது வந்து குலநாசம். கிருஷ்ணர் வந்து இந்த போர்க்களத்துல இருக்காரு. 18 நாள் போர் முடிஞ்சிருச்சு. ஒரு தாயோட அலறல் பயங்கரமா கேக்குது. அந்த தாயோட வலி தன்னுடைய 100 பிள்ளைகளும் ஒருத்தர் இல்லாம அத்தனை பேரும் இறந்திருக்காங்க. அதனால அவங்க வயிறு எரிஞ்சு அழற அழுகை இருக்க கிருஷ்ணருக்கு பயம். எப்பவுமே யார் எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் கொடுக்கிறவரு, இந்த இடத்துல எப்படி நம்ம போய் அந்த தாய தேத்த போறோம்னு தெரியாது. ஒரு பயத்தோட மெதுவா அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போனதுமே, "கிருஷ்ணா நீ தானே வந்திருக்க" அப்படின்னு. ஏன்னா அவங்க கண்ணு கட்ட அவுக்கல. "ஆமா அம்மா" அப்படின்றார். "நல்லா இருக்கா? நீ பகவான் அப்படின்றது எங்க எல்லாருக்கும் தெரியும். நீ கடவுள் தானே? உன் கண் எதிர்க்க
தவறு நடக்கும்போது அதை நீ அழகா திருத்திருக்கலாமே, ஏன் செய்யல? உன் கண்ணு எதிர்க்க ஒரே தொப்புள் கொடியில பிறந்த உறவுகள், அதான் பங்காளிகள். ஒரே தொப்புள் கொடியில பிறந்த உறவுகள் போராடும்போது தடுத்திருக்கலாமே. இதை விட பாவம் எதுவுமே கிடையாத கண்ணா. நீ ஏன் இதை செஞ்ச? இதெல்லாம் தப்பு இல்லையா? ஒருத்தருடைய தாய் பாசம்ன்றது என்னன்னு தெரியுமா? பெத்த குழந்தைங்களை பறி கொடுத்தாதான் அந்த வலி தெரியும். அது எனக்கு ஒரு குழந்தை இல்லை, 100 குழந்தைக்கும் கதறி இருக்கேன். ஒரு குழந்தை 2 குழந்தை கூட கிடையாது. என்னுடைய வம்சம் மொத்தம் அழிஞ்சு போயிடுச்சு. இந்த வயித்துல பிறந்த மொத்தம் அழிஞ்சுது. இதுக்கு காரணம் நீதான். நீ மாத்திரம்தான். நீ நினைச்சிருந்தா இதை முதல்லயே நிறுத்திருக்கலாம். அந்த துரியோதனுக்கு அறிவுரை சொல்லியிருக்கலாம். இல்லை என்கிட்ட தகவலை சொல்லி நீ இப்படியெல்லாம் நடக்குது, இதை நீங்க மாத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம். நான் கண்ணை கட்டியிருக்கேன். இல்லை என்னுடைய கணவர்கிட்ட சொல்லி நீ இதை மாத்திருக்கலாம். ஏன் செய்யல அப்படின்னு. அப்ப நீ இந்த சண்டை நடக்கணும்னு எதிர்பார்த்தவன் இல்லையா? நீ ஒரு கடவுளா இருந்து கூட ஒரு வம்சம் அழியணும்னு நினைச்சல்ல. ஆனா என்னுடைய வைத்தறிச்சல் கேட்டுக்கோ, சும்மாவே விடாது. நீ இறைவனா இருந்தா கூட இந்த சாபம் பழிச்சே தீரும். யாதவ குலம் மொத்தமே உன் கண் எதிர்க்கோ ஒருத்தரை அழிச்சுக்கிட்டு சாக போறாங்க. வெளியால் யாரும் அழிக்க மாட்டாங்க. யாதவர் குலத்துல பிறந்த சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி அழிய போறாங்க. அத்தனை உன்னுடைய வம்சமும் உன் கண் எதிர்க்கோ அழியும். இன்னையிலிருந்து எழுதி வச்சுக்கோ. 36 வருஷத்துக்குள்ள யாதவர் குலம் மொத்தம், துவாரகையில இருக்கிற யாதவர் குலம் மொத்தம் அழிய போகுது. அதுவும் உன் கண் எதிர்க்கவே மொத்தம் அழியும். நீ பாப்ப. நீயும் என்ன மாதிரி அனாதையா உன்னை தூக்கி விட ஒரு புள்ள இல்லாம இறக்க போற அப்படின்னு சொன்னதுமே இந்த நிமிஷம்தான் கிருஷ்ணர் சிரிச்சாரு. ஏன் சிரிச்சாருன்னா, இவருடைய பிறப்பு முடிய வேண்டிய நேரம். ஆனா யாரோ ஒருத்தர் சாபம் கொடுக்கணும், வயிறு எரிஞ்சு சாபம் கொடுக்கணும். அந்த சாபத்தினாலதான் இவருடைய வம்சமும் மனைவிகளும் இழக்கணும். இவங்கெல்லாம் இழந்த அப்புறம்தான் கிருஷ்ணருடைய இறப்பு இருக்கணும். அந்த மரணமும் சாதாரண ஒருத்தன் கொல்ற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் நடக்கிற வாய்ப்பு இல்லை. இன்னும் நான் பல 1000 ஆண்டு காலம் வாழ வேண்டி இருக்கும் போல இருக்கு. நான் எப்படி மேலுலகம் வர்றது அப்படின்னும் போது நாரதர் சொல்றார், கண்டிப்பா உனக்கு ஒருத்தராது சாபம் கொடுப்பாங்க. என்னை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். மகாபாரதத்துல கிருஷ்ணரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. பகைவனுக்கும் பிடிக்கும், உறவுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா கடவுள்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரகசியம். கடவுளை யார் சாபம் கொடுப்பா அப்படின்னும் போது இந்த தாய் கொடுப்பாங்க அப்படின்றது இவருக்கு தெரியாது. எதிர்பார்க்காத திருப்பம். இவங்க அந்த கண்ணை கட்ட அவுக்காம கிருஷ்ணர் முகத்தை பார்க்கல. ஆனா கிருஷ்ணர் இந்த பக்கம் பார்த்து மொத்த சாபத்தையும் கொடுத்த உடனே இவருக்கு என்னுடைய பிரச்சனை, இந்த பிறவி எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம தவிக்கும் போது தாயா இருந்து எனக்கு இந்த சாபத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சந்தோஷமா ஏத்துக்கிட்டார். யாதவர் குலம் எப்படி அழிஞ்சுதுன்னா நம்பவே முடியாது. ஏன்னா கடவுளுடைய வம்சம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மதுபானம் அருந்திட்டு யார் யாரை அடிக்கிறோன்னு தெரியாம ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. யாரும் சண்டைக்கு வரல. எந்த ராஜ்யமும் இவங்கள எதிர்த்து போரிடல. சகோதரர்களுக்குள்ள விளையாட்டா தொடங்கின அந்த சண்டை சாதாரணமா ஒரு புல்லை எடுத்து சண்டை போடுற ஒரு விஷயம் கத்தியா மாறிடுச்சு. இவங்க எதுல நம்மளை தாக்கிக்கிறோம்? மது போதையில எதுல யாரை தாக்குறோம்? எதிர்க்க இருக்கிறது அண்ணனா தம்பியா? இதெல்லாம் இவரு மகாபாரதத்துல சொல்லி கொடுத்த ஒரு விஷயம்.
ஆனா அதே விஷயம் இவருடைய வாழ்க்கையில நடக்கும்னு எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிட்டு பயங்கரமான மோதல்ல மொத்த பேரும் அழியிறாங்க. இவருடைய மனைவிகள் அர்ஜுனன் கிட்ட பாதுகாப்பா அனுப்புறாரு. இவங்கள எப்படியாவது இங்க போராட்டம் நடக்குது. எப்படியாவது காப்பாத்து. பெண்கள் பாவம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அர்ஜுனன் கிட்டயும் கிருஷ்ணர் இல்லைன்னதுமே பலம் இல்லை. இது வரைக்கும் வச்சிருந்த அர்ஜுனன் வச்சிருந்த அந்த வில் எதுக்குமே பயன்படல. திடீர்னு வந்த ஒரு திருட்டு கூட்டம் அத்தனை பேரையும் கொன்று அவங்க கிட்ட இருக்கிற நகைய பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அந்த சாதாரண திருட்டு கூட்டத்தை கூட அர்ஜுனனால அடக்க முடியல. பலம் இல்ல. பலமான கிருஷ்ணர் அங்க இல்ல. இவ்வளவு நாள் அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய பெருமை இருந்தது. என்னால எப்பேற்பட்ட சக்தியும் அழிக்க முடியும். அந்த சக்தி அந்த இடத்துல அழிஞ்சுது. இது இல்லாம கிருஷ்ணர் எல்லாத்தையும் பார்த்துட்டு மனவேதனையோட போய் நதிக்கரை ஓரமா மரத்து மேல சாஞ்ச மாதிரி அப்படியே படுத்துட்டாரு. நம்ம இனி நம்மளுடைய இந்த ஜென்மத்துல நம்ம எடுத்த பிறப்பு முடிய போகுது அப்படின்னு நினைச்சு ஆனந்தமா, ஏன்னா அவருடைய வந்த வேலை முடிஞ்சுது. மகாபாரத போர் முடிஞ்சுது. அதாவது தவறு செஞ்சவங்கெல்லாம் அதர்மம் அழிஞ்சுது, தர்மம் நிலைநாட்டப்பட்டது. அவர் அதுக்காக தானே பிறப்பு எடுத்தாரு. அதெல்லாம் முடிஞ்சுது. அப்படியே கை காலை அப்படியே விரிச்சு அப்படியே மேலே நோக்கி பார்க்குறாரு. எப்போ நம்ம மேலே போக போகிறோம் அப்படின்னு. அப்பதான் அவருடைய சுயரூப தரிசனம் பிரம்மாண்டமாக இருக்கு. அவருக்கு எப்பவும் இருக்கிற 4 கை, சங்கு சக்கரம், அந்த தலை எல்லாமே பார்க்க வித்தியாசமா அப்படியே சோம்பல் முறிக்கும் போது தூரத்துல இருந்து பார்த்த ஒரு சாதாரண ஒரு வேடன். அவன் வேற யாரும் இல்லைங்க. போன பிறவில இவர் ராமரா இருக்கும்போது வாலிய வதம் செஞ்சார். அப்போ வாலி ஒரு கேள்வி கேட்டாரு. ராமா, மனுஷ வாழ்க்கைக்கு நீ சொல்றது சரியா இருக்கும். நான் மிருகம். எனக்கு அது இன்னொருத்தர் மனைவின்னு தெரியாது. எனக்கு தேவைன்னா யாரை வேணாலும் நான் எடுத்துக்கலாம், மனைவியா வச்சுக்கலாம். ஆனா இந்த தவறுக்காக நீ என்ன கொன்னேன்னா அது நீ செஞ்ச தப்பு இல்லையா? குரங்குக்கு எப்படி ஜாதி வித்தியாசம்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு பிராயச்சித்தமாக தான் இந்த ஜென்மத்தில் ஐரா அப்படின்ற ஒரு வேடனா மாறி அந்த வாலி தான் வந்து கிருஷ்ணருடைய காலை பார்த்து, ஏன்னா அங்கே ஒரு மான் படுத்திருக்கு அப்படின்னு அம்பு எழுதினான். அந்த இடத்துல கிருஷ்ணருடைய உயிர் துடிக்குது. மானை எடுக்கலான்னு வந்த அந்த ஐரான்ற வேடன் கிருஷ்ணரை பார்த்ததுமே கண் கலங்கிட்டான். ஆண்டவா, உன்னைதான் நான் கொன்னுட்டேனா அப்படின்னும் போது, போன ஜென்மத்துல உன்னை நான் தெரியாம பண்ணேன், அழிச்சேன். அதே போல இந்த ஜென்மத்துல உனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டேன். தெரியாம அழிச்சது தப்பே கிடையாது, இது சாபத்துல வராது அப்படின்னு அவனை அனுப்பிட்டு அவரு தன்னுடைய திருப்பார்கடலை நோக்கி பயணம் போயிட்டார். தேர் வந்து அவரை கூட்டிட்டு போயிடுச்சு. இது எதுக்காக சொல்றேன்னா, சாபம் அப்படின்றது கடவுளா இருந்தா கூட ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேற மாற்றமே கிடையாது. போன ஜென்மத்துல அவர் பண்ண ஒரு தப்புக்கு கூட இந்த ஜென்மத்துல பிராயச்சித்தம் தேடிக்கிட்டாரு. மனுஷனா பிறந்த நம்ம ஏமாத்துறங்க. நம்ம தினம் தினம் ஏதாவது அறியாமல் செய்யற தப்பு கூட மன்னிக்கப்படலாம். ஆனா தெரிஞ்சே சிலரை காயப்படுத்துறது, ஆத்மாவை காயப்படுத்துறது, ஒருத்தரை மனதை நோகடிக்கிறது, இன்னொருத்தர் மனதை நோகடிக்க சில ஆயுதங்கள் என்ற பெயரால வார்த்தைகளை பயன்படுத்துறது மிக பெரிய ஆபத்தான பிரச்சனை உங்களுக்கு வந்துடும். உறவுகள் மத்தியில கண்டிப்பா இந்த சாபமெல்லாம் சில வைத்தறிச்சல் உண்மையா இருந்தா பலிக்கும். அதனால வாழற வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயமும் யோசிச்சு பண்ணுங்க. பெண்கள் விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. ஆண்களா இருந்தா, பெண்களா இருந்தா ஒரு ஆணுக்கு துரோகம் செஞ்சு அவர் மேல பழிய தூக்கி போடாதீங்க. அதே போல வயது முதிர்ந்தவர்களை கடுமையான வார்த்தைகளாலேயோ
மனக்காயத்திலேயோ அவங்கள துன்பப்படுத்தாதீங்க. அந்த கண்ணீரே அவங்களுடைய ஆத்மா விலகி போக காரணமா இருக்கிற கடைசி நொடியாய் இருந்துச்சுன்னா, அந்த பாவம் நீங்க மறையிற வரைக்கும் உங்க மனசை விட்டு போகாது. இதெல்லாம் சக்தி வாய்ந்த விஷயம். அதனால சாபம்ன்றது ரொம்ப ஜாக்கிரதை. அதனால யார்கிட்டயும் சாபம் வாங்காதீங்க. யாராவது தெரியாம சாபம் கொடுத்தா அதெல்லாம் பலிக்காதுங்க. அதனால வேற ஒரு